Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம மெக்னட் ஃபேக்ட்ஸ் அந்த சேனல்ல இருந்து தான் வீடியோ ரியாக்ஷன் பண்ண போகிறோம். நிறைய பேர் வந்து நேற்று நம்ம ஒரு பழைய வீடியோ பை ஆக்சிடென்ட் மெக்னட் ஃபேமிலிக்கு ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லும்போது அதையும் அப்லோட் பண்ணுங்க நீங்கள், அதை நாளைக்கு அப்லோட் பண்ணிடுவோம். இன்னைக்கு நம்ம மெக்னட் ஃபேக்ட்ஸ். ஸோ ஆல்ரெடி பார்த்த ஒரு டாபிக் தான், பட் இன்னும் நிறைய இருக்குது போல இருக்குது. ஃபேமஸ் கம்பெனிஸோட வியர்ட் ப்ராடக்ட்ஸ், நீங்கள் இதுவும் செஞ்சீங்களா அப்படிங்கிற மாதிரி என்ன ஏதுங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். இது ஒரு 8 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு பெப்சி கம்பெனி போனை உருவாக்கினா எப்படி இருக்கும், KFC கம்பெனி உருவாக்கினா பிளே ஸ்டேஷன் இருக்கா, கூகுள் கம்பெனி ஷூ உருவாக்குனதுக்கு அமேசான் கம்பெனியவே ஆட்டங்கனை வச்ச ஒரு பட்டன் இருக்குன்னு பேர் தெரிஞ்ச பெரிய பிராண்டுகள் பண்ண ஊர் அறியாத அரிய வகையான ப்ராடக்ட்டுகள்லாம் ஏகப்பட்டது இருக்கு. அதுல ஒரு சில பட்டனை உங்களுக்கு காட்டதான் இந்த வீடியோ வந்திருக்குங்கிறதுனால வெல்கம் டு த வீடியோ. இதுதான் அவங்க KFG. பொதுவா வீடியோ கேம் விரும்பிகளுக்கு விளையாடுறதுக்காகவே ஏகப்பட்ட கேமிங் கன்சோல்கள் இருக்கு. மெயினா பிளே ஸ்டேஷன், எக்ஸ்பாக்ஸ் மற்றும் பல. ஆனா சிக்கனை வறுத்து விற்கிற இந்த கம்பெனி கேமிங் கன்சோல் உருவாக்குனாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. ஏன் சார், நாங்கெல்லாம் கேமிங் பண்ணவே கூடாதா? பண்ணிருக்காங்கல்ல. 2020 காலகட்டத்துல பிளே ஸ்டேஷன் 5க்கான ஹைப் அதிகமா இருக்கும்போது நம்ம வருத்த கோழி நண்பரும் அதே நேரத்துல KF கன்சோல்னு ஒரு மேட்டர் அனௌன்ஸ் பண்ணாரு. சும்மா ஜோக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா கம்பெனியோட சேர்ந்து ஒரிஜினலா ஒரு கன்சோலை உருவாக்கி வீடியோ விட்டாங்க. இது எக்ஸ்பாக்ஸ், PS மாதிரி கன்சோல் இல்ல, ஒரு கேம் ஆடுற PC மாதிரி வேலை பார்த்தது. ஆனா மெயினான மேட்டர் இதுல கேம் ஆடுறது மட்டும் இல்லாம உள்ளேயே KFC சிக்கனை சூடு பண்றதுக்கான ஆப்ஷனையும் கொடுத்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா பாருங்க. இத ஃபேமஸான யூடியூப் சேனல்காரங்களுக்கும் கொடுத்து ஓட்டி காட்டுங்க உலகத்துக்கு உதாரணமும் கொடுத்தாங்க. எங்க கிடைக்கும்னு மட்டும் சொல்லு. என்னங்க இது ஏர் ஃப்ரையர் மாதிரி இருக்கு? இதை கொண்டு கேமிங் ரூம்ல வச்சுட்டு கேம் விளையாண்டுட்டு இருந்தா எப்படி சொல்லுவாங்க? ஏர் ஃப்ரையர் வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கேன்னு சாப்பிட்டுட்டே விளையாடலாம். அவங்க ரெண்டுமே பிசினஸ் ஆகணும் மட்டும் பண்ணிருக்காங்க. இது செல்லாது சார். சொல்லு. அங்கதான் செக். இது ஆக்சுவலா விக்கிறதுக்காக உருவாக்குனது இல்ல, முழுக்க முழுக்க மார்க்கெட்டிங்காக மட்டுமே. ஒரு விளம்பரம். பிளே ஸ்டேஷனுக்கு இருந்த ஹைப்ல கொஞ்சம் அறுவடை பண்ணிக்கலான்னு நம்ம வறுத்த கோழி ட்ரை பண்ணி பார்த்தாருங்கிறதா விஷயம். சுருக்கமா சொல்லணும்னா வின்னர் சிக்கன் டின்னர். கூகுள் ஃபுட்வேர் பல ஆண்டுகளா ஒரு பக்காவான தேடுபொறியா இணையத்துல தேடி திரியறவங்களுக்கு தேவையானதை கொண்டு வந்து சேர்க்கிற இந்த கூகுள் 2013 யாரும் தேடாத கேட்காத ஒரு மேட்டர் கொண்டு வந்தாங்க. கையில பாக்கெட்ல வச்சிருக்க ஸ்மார்ட் போன் மாதிரி கால்ல மாட்டி இருக்க ஷூ ஸ்மார்ட்டா இருந்தா எப்படி இருக்குன்னு ஒரு கற்பனை ஆசத்துங்க. இதுக்காக அடிடாஸ் ஷூஸ்ல கம்ப்யூட்டர் சிப்பை பொருத்தி விட்டு போடும் போதோ சும்மா உட்கார்ந்திருக்கும் போதோ மாட்டி இருக்கவரோட அந்த ஷூ பேசுற மாதிரியான கான்செப்ட காட்டியிருப்பாங்க. எதிர்கால மனுஷங்களோட அணிகலன்கள் இப்படித்தான் இருக்கும்னு எடுத்து காட்டுற மாதிரியான ஒரு புரோட்டோடைப்பா மட்டும் தான் அதை கொண்டு வந்தாங்க. யாருக்கும் விக்கல, ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். எக்ஸ்பெரிமெண்டே வேணும். மழை காலத்துல போட்டு போனாலோ எங்கேயாவது குட்டையில தெரியாம கால் வச்சாலோ கரண்ட் அடிச்சு சாகுறதுக்கா? அன்னைக்கு ஒரு வீடியோ பார்க்குறேன். அவங்க வந்து சும்மா ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு சும்மா கற்பனையாக நடிச்சு காட்டுவாங்க. அதில் அவங்க ஒரு விஷயம் பண்ணி காட்டினாங்க. நான் யோசிச்சுட்டு சிரிக்கிறேன். அது நடக்காது, பட் நடந்தா இப்போ எல்லாத்துக்குமே சப்ஸ்கிரிப்ஷன் தானே. காசு கட்டினா தான் வேலை செய்யும், காசு கட்டலாட்டி வேலை செய்யும். இப்போ சொல்ல போனால் ஆப்பிள் இருக்காங்கல்ல, அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விலை ஏறுது, யாரும் வாங்குறதுக்கு யோசிப்பாங்களோன்றதுக்காக இப்போ ஆப்பிள் ப்ராடக்ட்ஸே சப்ஸ்கிரிப்ஷனில் விட போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் மாறிட்டு வரும்போது இவங்க அப்படி நடந்து வர்றாங்க. நடந்து வரும்போது அப்படியே புரட்சி கீழே விழுந்துட்டாங்க, காலெல்லாம் அப்படியே இருக்கு. அப்போ தான் அவங்க ஷோ நடக்கிறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷனை கட்ட மறந்துட்டேன்னா அப்படின்ட்டு ஃபோனை எடுத்து அப்படி நடக்கிறாங்க. பின்னாடி இன்னொருத்தர் வந்து இப்படி வராரு. என்னன்னு கேட்டா, விலை குறைவா இருக்கேன்னு லோ பேக்கேஜ் ஒன்று எடுத்தேன், அதுல நட அழகா இல்ல சார், சொங்கி மாதிரி நடக்கிறோம். நம்ம கூட விலை கொடுத்து நீங்க பேக்கேஜ் வாங்குனீங்கன்னா அழகா நடக்கலாம், மாடல் மாதிரி. பேசுறதுக்கு சாப்பிடுறதுக்கு ரெண்டு இருந்தா அப்படி இருக்கும். கக்குஸ் போறதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வச்சா கக்குஸ் போறதே காசு கட்டணுமாடா, கட்டு. ஐயோ அடிச்சு சாவு. அந்த ஸ்மார்ட்னு அந்த கொமோட் இருக்குல்ல, கக்குஸ் போற அண்டா, தமிழ்ல சொன்னேன். இது என்ன இங்கிலீஷ்ல சொன்னா சிரிக்கிறாங்க. கக்கு சண்டான்னு சொன்னா ஐயன்றாங்க. என்னடா அது கொடுமை. அப்படித்தான் சொல்லுவேன். கக்குஸ் போற வெள்ள அண்டா இருக்குல்ல, அந்த வெள்ள அதுல அது ஸ்மார்ட் ஆகுது. இப்ப ஜப்பானை பார்த்து ஒருத்தர் அதை வாங்கி வீட்டுல மாட்டிட்டார். ஒரு வெள்ளக்காரர், அவருக்கு வயிற்ற கலக்குது. ஓடி போய் நம்மளோட ஃபேஸை காட்டணுன்னே அது வெல்கம் டேவிட், உங்களுக்கு இங்கிலீஷ்ல சொல்லணுமா தமிழ்ல சொல்லணுமா இதுல சொல்ல, ஐயோ எதுலையாவது சொல்லு தொரணி சீக்கிரம், உங்களுக்கு கட்டியா போகணுமா தண்ணியா போகணுமா, ஐயோ எப்படின்னு எனக்கு எப்படி தெரியும், மூடிய தொரடி, உங்களுக்கு என்ன பாட்டு பிளே பண்ணணும், உங்களுக்கு மூடு எப்படி இருக்கு, நீ திறக்கலைன்னா கொஞ்ச நேரத்துல நான் இங்கேயே போயிடுவேன். அவ்வளவு கேள்வி கேட்குது.
இந்த ஃபேஸ் தான் ஆளுக்கால் வித்தியாசப்படும் மற்ற அப்ப அவ்வளவு கேள்வி கேட்டுட்டு அது அப்பதான் திறக்குது. நம்ம போனோமா மூடிய திறந்தோமா உட்காந்தோமான்னு இருக்கோம். அதே மாதிரி இன்னொன்று பார்த்து ஒருத்தர் ஓடி வர்றாரு. சரியா ஓடி வந்தா அந்த மூடி இருக்கு, அதுல கால்குலேட்டர் மாதிரி கொஞ்சம் நம்பர்ஸ் இருக்கு, பாஸ்வேர்டு. ஏன்டா சொந்தக்காரன் வந்தா போக கூட விட மாட்டீங்களா? இவங்க குண்டி மட்டும்தான் அதில் உட்காரணும்னு பாஸ்வேர்ட் போட்டு வச்சிருக்காங்க. அது இல்லை பாஸ்வேர்டு கொமட்டுக்கு பாஸ்வேர்டு உள்ளே போகலாம் மோங்கழுவலாம், ஆனால் இதில் உட்கார முடியாது. அவர் போறாரு இங்கே பொத்தி பிடிச்சிட்டு பின்னாடி பொத்தி பிடிச்சிட்டு ஓட ட்ருக்குன்னு சவுண்ட். அவ்வளோ அவசரம் ஓடி போயிட்டு சிக் 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 ராங் பாஸ்வேர்ட் ட்ரை அகேன். ஐயோ சிக் 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 ராங் பாஸ்வேர்ட் ட்ரை அகேன். ஐயோ சிக் 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 3 முறை ட்ரை செய்ததால் பெர்மனன்ட்டாக லாக் ஆகிவிட்டது. 24 மணி நேரம் கழித்து ட்ரை பண்ணவும். ஏண்டா 3 தரத்துக்கு மேல அவசரத்துல ஞாபகம் வருது. ஊர்ல செய்யற மாதிரி ஒரு குழியில சும்மா வெளியில கட்டி வச்சிருக்கோம். கடைசியில இப்படி ஸ்மார்ட்னு போயிட்டு அங்கதான் வருவாங்க. ஈஸி லெமனேட் உலக உருளைச்சீவல் நொறுக்கு தீனில 1ஆம் நம்பர்னா அது கண்டிப்பா லேஸ் கம்பெனி தான். நான் நம்பர் 1. இந்த லேஸ் பைபிளையோட நைனா கம்பெனியா இருக்கு. ஃப்ரீட்டோலே ஒரு புது பரிசோதனை பண்ணி பார்த்தாங்க. 1998ல கடிக்கிற ப்ராடக்ட்டை உருவாக்குற நாமளே ஏன் குடிக்க ஒண்ணு உருவாக்க கூடாதுன்னு ஃப்ரீட்டோலே லெமனேட்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க மார்க்கெட்டுக்கு. லேஸ் கம்பெனியால உருவாக்கப்பட்ட லெமன் ஜூஸ்னு மார்க்கெட்ல ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாலும் ப்ராடக்ட் வெளியே வரும்போது ஃபோர்ஸ் பத்தல. ஜூஸை குடிச்சு பார்த்த கஸ்டமர்களுக்கு சிவனேச இட்லி மாதிரி இல்லையேன்னு சொல்ற ஐயாவோட ரியாக்ஷன் தான். எதிர்பார்த்த அளவுக்கு விஷயம் இல்ல, காலப்போக்கில் காணாமையே போயிருச்சு மார்க்கெட்ல. The Galaxy Belt இப்பவும் ஸ்மார்ட் போன் உருவாக்கத்துல ஒன் ஆஃப் த பிக் தலையா அதிக விலை ஆண்ட்ராய்டு போன்களை உருவாக்கிட்டு இருக்க ஒன் ஆஃப் த கம்பெனி தான் சாம்சங். இவங்க போனு மட்டும் இல்லாம டிவி, ஃப்ரிட்ஜ்னு பல எலக்ட்ரானிக் பொருட்களையும் கை வச்சிருக்காங்க. ஆனா 2016ல வெல்ட்ங்கிற பேர்ல வாடிக்கையாளர்களோட அடி வயித்திலே கை வச்சிட்டாங்க. என்ன சொல்ற? பெல்ட் வித்தாங்க. இக்காலகட்டத்துல ஸ்மார்ட் வாட்ச்கள் இருக்க மாதிரி ஒரு ஸ்மார்ட் பெல்ட் இருந்தா என்னங்கிற கான்செப்ட்ல தான் வந்தது. இது கழட்டு விழுகிற கால் சட்டை இறுக்கி பிடிச்சுக்கிறது மட்டும் இதோட வேலை இல்ல. இது இடுப்பளவம் கணிக்கிறது, அதிகமா சாப்பிடும் போது தடுக்கிறது, ரொம்ப நேரம் உட்கார்ந்து வாக்கிங் போக வைக்கிறது, இன்னும் உடம்போட ஏகப்பட்ட வெல்னஸ் விஷயங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால இதுக்கு வெல்ட்னு பேரை வச்சு வெளியே விட்டாங்க. ஆனா சாம்சங்கோட ஸ்மார்ட் வாட்ச் மாதிரி இல்லாம இது பெரிய சக்சஸா பார்க்கல. பட் இத வாங்குறதுக்கு ஒரு குறிப்பிட்ட சின்ன வட்ட ஆடியன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்காக தான் வித்தாங்க. பென் பெர்ஃப்யூம் இல்ல, இது ஒரு பென் கம்பெனி உருவாக்குற பெர்ஃப்யூம். அதாவது பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த பிக். திருப்பி அதான் சொல்றேன், எல்லாம் நம்மளை சுத்தி நம்மளோட இயற்கை உபாதையோட தான் பிரச்சனை போகுது. ஸ்மார்ட் பெல்ட்டை போட்டீங்க, சாப்பிடும்போது இருக்குது, கொஞ்சம் ஓவரா இருக்குனதுனால இப்போ வயிற்ற கலக்குது. இப்போ நீங்கள் போயிட்டு பேண்ட்டை கலட்டும் போது சொல்லுது பாஸ்வேர்ட் சொல்லு. ஐயோ இப்போ பேண்ட்டையும் கலட்ட முடியாதா? என்னதான் என்ன கடவுள்ற வடைப்போட வாழ்ந்தா பிரச்சனை. லுங்கியை கட்டுனமா போனோமான்னு இருக்கும். பெல்ட்டுக்கு வெல்ட்டுன்னு பேர் வச்சு இந்த கம்பெனி பால் பாயிண்ட் பேனாக்களை உருவாக்குறதுல பெசல். நம்ம ஊர்ல ரெனால்ட்ஸ் செலவுல இருக்க மாதிரி அயல் நாடுகள்ல அவங்க இப்ப நம்ம நாட்டிலேயே பல ஸ்டேஷனரி கடைகளுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்கு. இந்த பேனாவே செஞ்சிருக்க வேணாமேங்கிற மாதிரியான ஒரு வேலையை பார்த்திருப்பாங்க. 1970ல அந்த டைம்லைன்ல ஏகப்பட்ட கம்பெனிகள் டி-ஷர்ட், பர்ஃபியூம், இதர சாமான்கள்னு மக்களோட லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட்களை உருவாக்குறது பூமா இருக்கு. இவங்களும் அவங்க கம்பெனி நேம்லயே ஒரு பர்ஃபியூம் ரெடி பண்ணி விட்டாங்க. பத்த வச்சு புகை விடுறதுக்கு பயன்படுற லைட்டர் மாதிரியான டைப்ல நல்ல லக்ஸுரி பிராண்ட் மாதிரியான மார்க்கெட்டிங்கோட வெளியே வந்தது. ஸ்மெல் எல்லாம் நல்லா இருந்தாலும் அந்த ஒரு லக்ஸுரி பர்ஃபியூமோட ஃபீல் அதான் அந்த ஆடம்பர பர்ஃபியூம் இல்லங்கிறதுனால சரியா போகல. பர்ஃபியூம் கீழே கொட்டிட்டு பாட்டில்ல மறுபடியும் இங்க் நிரப்பிட்டாங்க. நமக்கு இருக்குடா வம்பு. The Pocket AC இந்த பிளே ஸ்டேஷன், டிவி, கேமரான்னு தன்னோட டெக் உலகத்துல டாப்பா இருக்க சோனி ஒரு வாட்டி ஏசி உருவாக்குனாங்க. செவுத்துல மாட்டுறது இல்ல, முதுகுல மாட்டுறது. என்ன சட்டையில மாட்டிட்டு போற மாதிரியான சைஸ்ல ஒரு ஏசியை உருவாக்குனாங்க. 2020ல இந்த கான்செப்ட்ல இந்த பாக்கெட் ஏசியை முதுகுல மாட்டிக்கிறதுக்கான ஒரு டி-ஷர்ட்டையும் பொதுஜனம் பார்க்காத அந்த கான்செப்டையும் கொண்டு வந்தாங்க. இது கூலிங்கா மட்டும் இல்லாம ஹீட்டாவும் காத்த விடும். வெதருக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கலாம் மாட்டிக்கலாம். ஐடியாவுக்கும் ப்ராமிஸுக்கும் பயங்கரமான கிரவுட் இருந்தாலும் ரியல் லைஃப் யூசேஜுக்கு 2 பெரிய விஷயம் தடையா இருந்தது. இத உலக மார்க்கெட்ல ரிலீஸ் பண்ணும் போதே இந்திய மதிப்புக்கு 20,000 ரூபாய். பாதி கிரவுட் காலி. வாங்கி யூஸ் பண்ணவங்களுக்கு முதுகு மட்டும் தான் கூலிங்கா இருக்கு. சார்ஜ் 2ல இருந்து 3 மணி நேரம் மட்டும் தான் நிக்குமா. இப்படி சிக்கலோட வந்தா மார்க்கெட்ல நிக்குமா? ஆனாலும் சோனி விட்டு கொடுக்கல. வருஷம் அப்கிரேட் பண்ணிட்டே வந்து 2024ல இதோட 5வது வருஷம் விட்டாங்க. இப்ப ஜப்பான் மாதிரியான ஏசியன் மார்க்கெட்ல இதுக்கு ஏகோபித்த ஆதரவு இருக்கு. ஒரு பிளே ஸ்டேஷன் மாதிரியான பயங்கர சக்சஸ் அது கிடைக்கலனாலும் சோனியோட முயற்சியால கமர்ஷியலி வெற்றி கொண்டான் ப்ராடக்ட்டா மாறிச்சது. Amazon Buttons
ஆண்டாண்டு காலமா சோலாங்கு காலமா தேவையான பொருளை ஆன்லைன்ல வாங்குறதுக்கு நம்ம ஊர்லயே பரவலா பயன்படுத்தப்படுற ஒரு சைட்டு தான் இந்த கார்டுகள். பொதுவா உள்ள பூந்து பொருளை பார்த்து விலையை பார்த்து தேவைப்பட்ட ஆர்டர் போட்டு விட்டா ஒட்டி ஊடு வந்து சேருங்கிறதா கான்செப்ட்ங்க. போது 2015 ஒரு புதுமையை புகுத்த பார்த்தாங்க. அமேசானோட பிரைம் மெம்பர்ஷிப் வச்சிருக்கவங்களுக்கு மட்டுமே அமேசான் டேஷ் பட்டன் ஒரு மேட்டர் கொண்டு வந்தாங்க. அதாவது வீட்ல அன்றாடம் பயன்படுத்தப்படுற அடிக்கடி தீந்து போற பொருட்களான சோப்பு, துணி துவைக்கிற சலவத்தூள், குழந்தைங்களோட டைப்பர்னு அடிக்கடி தேவைப்படுற பொருட்களுக்கு எல்லாமே ஒரு பட்டன் மாதிரி உருவாக்கி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்னடா எப்ப பாரு ஆப்புக்குள்ள போந்து ஆடு கார்டு போட்டு பைனாவை கொடுத்து தலையை சுத்திக்கிட்டு பட்டனை எடுத்தியா ஒரே என்ற கான்செப்டின் படி ஆப்புக்குள்ள தேடாம பட்டன் அமுக்குனாவே பொருள் வீட்டுக்கு வந்துரும். இந்த பட்டன்களையே தனியா வித்தாங்க கிட்டத்தட்ட 500 ரூபாய்க்கு. என்னடா புத்தாட்டாது? இதையும் வாங்கி பயன்படுத்த ஆடியன்ஸ் கிடைச்சிருந்தாலும் பட்டன் அமுக்கிற நேரத்துல பொருளோட விலை என்னன்னு தெரியாது, எவ்வளவு அளவுல வாங்கணும்னு புரியாது. அதுக்கு மேல அலெக்சா மாதிரியான டெக்னாலஜி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இந்த டேஷ் பட்டன்கள் ஒரு டேஷுக்கும் பயன்படல. பிறவென்ன 2019 அமேசான் கம்பெனியே முடியாச்சு. தி கன் சைக்கிள். ஆனா ஒரு பெக்யூலியரான இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியா. இப்போ கிச்சனில் டாய்லெட் ரோல் இருக்கிற இடத்துல அந்த பட்டனை அமுக்கி வச்சிடணும். டாய்லெட் ரோல் முடிஞ்சிச்சுடா பட்டன் அமுக்குனா டெலிவரி வந்துடும். ஆனால் என்ன அதில் ஒரு பிரச்சனை, ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரியாது, குவான்டிட்டி எத்தனை ஆர்டர் பண்ணணும்னு தெரியாது. அந்த இஷ்யூவெல்லாம் இருந்திருக்கு. ஃபாஸ்ட்டாக எல்லாம் மாறுற காலகட்டத்தில் டக்குன்னு அவுட் டேட் ஆயிடுச்சு. ஆனால் சூப்பராக யோசிச்சிருக்காங்க சார். நல்லா எனக்கு அது ஈஸி மாதிரி தெரியுது. ட்ரெஸ்ஸுக்கு இல்ல, அந்த டெய்லி யூஸ் பண்ற டெய்லி வாங்குற ஐட்டம்ஸ் இருக்கும்ல. வெஸ்டர்ன் சைடுல பயங்கர பாப்புலரான ஒரு கம்பெனி தான் இந்த ஸ்மித் அண்ட் வெசன். அப்படி என்ன தயாரிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா துப்பாக்கிகளை தான். இதுவா ஒரிஜினல் கன்னு. இந்த வந்துட்டு மாப்ள கண்ணையே கண்ணு மாதிரி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு எங்க இருந்து ஐடியா கிடைச்சது தெரியல. டக்குன்னு மவுண்டைன் பைசைக்கிள்களை உருவாக்குறதுல இறங்கிட்டாங்க. சாகச விரும்பிகளுக்காகவே பார்த்து இதை உருவாக்கி இருக்கோம்னு சொல்லியும், எங்க கண்ணு மாதிரியே பயங்கர ஸ்ட்ராங்கா இது இருக்கும்னு சொல்லியும் சைக்கிளுக்கு ஸ்டாண்டு போட்டு நிறுத்தின மாதிரி வியாபாரம் ஓடல. ஏன்னா ஆண்டாண்டு காலமா சைக்கிள் ப்ரொடக்ஷன்ல இருக்க கம்பெனி கிட்ட இவங்களால இறங்கி போட்டி போட முடியல. அதனால உருவாக்குனவங்களே மார்க்கெட்ல இருந்து ஓட்டிட்டு போயிட்டாங்க. பழைய படிக்கு இருந்த வேலையை பார்க்க இந்த பெப்சி போன் நொரபொங்கர கருத்த ட்ரிங்க் செய்யற இன்னொரு கம்பெனியான இந்த பெப்சி பைபிள்லயே பாட்டில் அடைச்சு வித்து தான் பலரும் பார்த்திருப்போம். கோலா விக்கிறதுல தான் அவங்களும் கோலாகலமா இருக்காங்கன்னாலும் 2015 தேவையில்லாத ஒரு முயற்சியில தரையிறங்கி பார்த்தாங்க. அதுவும் அக்கால கட்டத்துல ஸ்மார்ட் போனுக்கே பெரிய மார்க்கெட் இருந்தது. டச் போன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உச்ச தொட்டு இருந்த டைம்ல அதன் உருவாக்கத்துல சைனா தான் உலகத்திலே 1 நம்பரா இருந்தாங்க. இதை குறுகுறுன்னு பார்த்த கருத்த கோலா நண்பர் தலையில குதிச்சாரு ஸ்மார்ட் போன் உருவாக்கத்துல. குறிப்பா 2015 பெப்சி P1 பேர்ல அக்கால கட்ட ஸ்மார்ட் போன் ஒண்ணு உருவாக்கி விட்டுருப்பாங்க. ஓ அப்படியா விஷயம்? பழக்கடைக்காரருக்கே டப்பு கொடுக்குற மாதிரி லோகோ எல்லாம் பளிச்சு பின்னாடி போட்டு பக்காவா ரிலீஸ் பண்ணி விட்டா இவங்க கிட்ட மடக்குன்னு வாங்கி குடிக்கிற பயபிள்ளைங்க கூட இதை எடுத்துக்கலாமான்னு எட்டி கூட பார்க்கல. ஏன்னா காரணம் அந்த மாதிரி இருந்தது. இது கூட மார்க்கெட்ல இருந்த மத்த போன்களை விட கொடுக்கிற வேல்யூக்கு பொருள் ஒண்ணும் இல்ல. ஆல்ரெடி நம்ம ஆளுக்கு டெக் உலகத்துல பெரிய பழக்கம் இல்லங்கிறதுனால முதல் கோணல்லையே முறுக்கிட்டு போயிருச்சு. டப்புக்கு ஏத்த மேட்டர் டப்பாக்குள்ள இல்லன்னு ஒன்னையும் மார்க்கெட்ல விற்காத பண்டமாவே முடிஞ்சு போச்சு இதோட விதி. பெறவென்ன டெக் துறையை அத்தோட விட்டுட்டு பூஜையை திருப்பிக்கிட்டாங்க. கோலா செய்யற வேலையில மட்டும் மும்முரமா. அண்ணே பெப்சி கடை தானே? 8 GB மாடல் போன் இருக்கா? இந்த வீடியோ தொடைய முடியுது. இந்த வீடியோல இருந்து பெரிய பிராண்டுகள் உருவாக்கின சில வினோதமான ப்ராடக்ட்களை பத்தி நீங்க தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். பார்த்ததுல ஈர்த்தது எது பட்டனை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. முடிஞ்சா கண்டுபிடிங்க. ஃபேமஸான பாட்டுங்க. சிரிக்கி வாசம் காத்தோட. மத்த லைன் எனக்கு தெரியாத நிறுத்திட்டேன். சிரிக்கி வாசம் காத்தோட. அம்மா சொல்றாங்க இரிக்கி பாலிரிக்கி வராது பழமிரிக்கி மிஸ்டி சொல்லுது தப்பாண்டி. பூ இரிக்கி காத்திரிக்கி ஓடிரிக்காதா முன்னாடி ஒரு நாள் கண்டுபிடிச்சா மத்த கண்டோட இரிக்கி வரிக்கி கவுண்ட் பண்ணிதான் சரி. கமெண்ட்ஸ்ல கண்டுபிடிச்சு காட்டுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண தட்டி விடுங்க. சேனலை பிடிச்சிருக்கா அதுல போடுங்க. இந்த வீடியோல நேரா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வேற ஒரு வீடியோல மறுக்க வந்து மீட் பண்றேன். இதுதான் உங்க மேக்னட் ஃபேக்ட்ஸ். நல்லா இருந்தது. இதுல உங்களுக்கு பிடித்ததில் என்ன பார்த்ததில் ஈர்த்ததா வந்து அந்த பட்டன் தான். ஆனா இப்ப யோசிக்கிறேன் ஐடியா நல்லா இருக்கு. ஆனா அதுல அவங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருந்திருக்கு. என்னன்னா அதுல இப்ப டைடு அப்படின்னா அந்த டைடு லோகோ போட்டு வருது. அது அமுக்குனீங்கன்னா டைடு வரும்.
எதுக்கு அதை உள்ள வச்சிருக்காங்க அப்படின்னா திருப்பி திருப்பி டைடே ஆர்டர் பண்றதுக்கு. வேற பிராண்ட் ஒன்று இல்லை, அது டைடு ஸ்டிக்கர் போட்டு தான் வருது. அது அமுக்குன்னா டைடுக்கு போகும். அப்போ இவங்க என்ன பண்ணிருக்காங்க, கம்பெனிஸோட பேசியிருக்காங்க, இப்போ இந்த பட்டனில் உங்கள் ஸ்டிக்கர் ஒட்டி வர்றதுன்னா எனக்கு இவ்வளவு கொடுங்க சார் அப்படின்ட்டு அந்த பட்டனை கஸ்டமர்கிட்ட 500 ரூபாய்க்கு வித்துட்டாங்க. இப்போ நமக்கு ஆப்ஷன்ஸ் தெரியாது. திருப்பி 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 டைடு ஒரே பிராண்டுக்குள்ள நம்மளை சிக்க வைக்கிறதுக்கு பார்த்துருக்காங்க. மக்கள் உஷாராயிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஐடியா நல்லா இருக்குன்னு, அதுக்குள்ள இப்படி ஒரு நோக்கம் இருக்குங்கிறது எனக்கு இப்போ தான் ரியலைஸ் ஆகுது. இன்னும் இப்போ சீனியர் பிராண்ட்ல வாங்கணும்னா அதுக்கு இன்னொன்று 500 ரூபாய்க்கு வாங்கி வச்சுருக்காங்க. அது தேவையில்லை. அதுக்கு தான் நீங்கள் ஒரு பட்டன் வாங்க அந்த உங்களுக்கு அந்த செலவை கொடுத்தா உங்களுக்கு ஈஸினஸையும் பழக்கிட்டா நீங்கள் அதே பிராண்டில் இருப்பீங்கிறதுக்காக தான். அதில் அந்த பிராண்டு ஸ்டிக்கர் ஒட்டி வரும்போது தான் யோசித்தேன், ஓஹோ சரி, நீங்கள் எதையும் போய் நெட்டில் தேட தேவையில்லை. இப்போ இந்த 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 வருஷம் நீங்கள் வந்து டைடு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அமுக்குன்னா திருப்பியும் டைடு தான் வரும். இவங்க எப்படி எப்படி பார்த்தீங்களா, ஒரே ப்ராடக்டை திருப்பி திருப்பி வாங்க வைக்கிறதுக்கு நம்மகிட்டே அந்த பட்டனை விற்றுருக்காங்க. நீ ஏன் வச்சுக்கோ பட்டனை, அது ஃப்ரீயா கொடுத்துருந்தா சரி ஓகே. யார் இவன் கொடுப்பா நீ பார்ப்ப, ஆனால் அதுவும் ஃப்ரீயாக தர்றத. நல்லா இருக்கு வீடியோ, நல்லா இருக்கு, இறுக்கி வரைக்கும் தான் சூப்பராக இருக்குது. உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன்.